குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்றைக்கி ஆண்ட்ரிஷியம் பற்றி பார்க்கலாம். ஆண்ட்ரிஷியம் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? தேர்ட் வெல் ஆஃப் ஃப்ளார், அவுட்டர் எசென்ஷியல் வெல் ஆஃப் ஃப்ளார், மேல் ரீப்ராக்டிவ் பார்ட் ஆஃப் ஃப்ளார், இப்படிலாம் சொல்லக்கூடிய ஆண்ட்ரிஷியம் பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஆண்ட்ரிஷியம் அப்படின்னா என்ன, அதோடைய யூனிட்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டேமென்ஸ் எப்படி ஃபியூஸ்டாக இருக்குது, இதெல்லாம் பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஆண்ட்ரிஷியம்ன்றது தேர்ட் வெல் ஆஃப் ஃப்ளார், அதுதான் ஆண்ட்ரிஷியம். மேல் ரீப்ராக்டிவ் பார்ட் ஆஃப் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆண்ட்ரிஷியம் வேர்ல்டில் இருக்கிற ஒரு யூனிட்ஸ்க்கும் ஒரு மெம்பர்ஸ்க்கும் என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டேமென்ஸ் ஆல்சோ டேர்ம்ட் அஸ் மைக்ரோஸ்போரோஃபில். ஒரு ஸ்டேம் ஏன் இங்கே மைக்ரோஸ்போரோஃபில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி டெரிடோஃபைட் படிச்சிங்க இல்லையா? டெரிடோஃபைட்டில் நமக்கு மைக்ரோஸ்போர்ஸ் அண்ட் மெகாஸ்போர்ஸ் ரெண்டு ஸ்போர்ஸ் இருக்கும் இல்லையா? மைக்ரோஸ்போர்ஸ்ன்றது ஸ்போர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது மேல் கோன், மெகாஸ்போர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது ஃபீமேல் கோன் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? ஆனால் இங்கே நமக்கு ஏஞ்சியோஸ்போமில் மைக்ரோஸ்போர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற பார்ட்டு மேல் ரீப்ராக்டிவ் பார்ட்னும், மெகாஸ்போர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற பார்ட்டு ஃபீமேல் ரீப்ராக்டிவ் பார்ட்னும் டேர்ம் பண்ணியிருப்பாங்க. மைக்ரோஸ்போர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரை மைக்ரோஸ்போரோஃபில்னும், மெகாஸ்போர்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது மெகாஸ்போரோஃபில்னும் டேர்ம் பண்ணுவாங்க. இங்கே ஒரு மைக்ரோஸ்போரோஃபில்ஸ்லையும் ஒரு ஸ்டேமன்லையும் 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கும். என்னென்ன பார்ட் அப்படின்னா, நமக்கு அப்பரில் இருக்கிற சுவலனாக இருக்கிற பார்ட் ஆந்தர், கீழே இருக்கிற ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபிலமெண்ட், இந்த ஆந்தர் லோப்ஸையும் ஃபிலமெண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற டிஷ்யூ கனெக்டிவ் டிஷ்யூ, இது 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கும். ஒரு ஆந்தர்லையும் நமக்கு யூஸ்வலாக 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இந்த 2 கம்பார்ட்மெண்ட்டையும் தீக்கா அப்படி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லோப், இது செகண்ட் லோப் இல்லையா? இது வந்து தீக்கா அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. ஒரு ஆந்தர் அப்படின்னா மைக்ரோஸ்பொராஞ்சியஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற அப்பரில் இருக்கிற சோலன் பார்ட் தான் ஆந்தராக இருக்கும். கீழே இருக்கிற ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபிலமெண்ட், இந்த ஆந்தரையும் ஃபிலமெண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற டிஷ்யூ கனெக்டிவ் டிஷ்யூ அப்படி சொல்லுவாங்க. இதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஆந்தர்ன்றது அப்பர் சுவலன் பார்ட் வித் மைக்ரோஸ்பொராஞ்சியா. ஒரு ஸ்டேமனில் இருக்கிற அப்பர் பொசிஷனில் இருக்கிற ஸ்வலனாக இருக்கிற பருமனாக இருக்கிற பகுதி தான் ஆந்தராக இருக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கும். இதுதான் ஆந்தர். ஃபிலமெண்ட் என்னது, இந்த ஸ்டேமனோடைய ஸ்டாக் தான் ஃபிலமெண்ட்டாக இருக்கும். ஸ்டாக் ஆஃப் ஸ்டேமன் தான் ஃபிலமெண்ட். கனெக்டிவ் டிஷ்யூன்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஆந்தர் லோப்ஸை ஃபிலமெண்ட்டோட கனெக்ட் பண்ணுறது தான் கனெக்டிவ் டிஷ்யூ. ஏன்னா நமக்கு 2 ஆந்தர் லோப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த 2 ஆந்தர் லோபும் தனித்தனியாக ஃபிலமெண்ட்டோட கனெக்ட் ஆகல, இது ரெண்டும் சேர்ந்து தான் ஃபிலமெண்ட்டோட கனெக்ட் பண்ணுது, கனெக்டடாக இருக்குது. அப்படி இருக்கிறச்ச ஆந்தர் லோப்ஸை ஃபிலமெண்ட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய டிஷ்யூவை கனெக்டிவ் டிஷ்யூ அப்படி சொல்லுவாங்க. ஆந்தர் யூஸ்வலாக 2 கம்பார்ட்மெண்ட்டை கன்சிஸ்ட் பண்ணிக்கும். அந்த கம்பார்ட்மெண்ட்ஸை தீக்கா அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. தீக்கான்றது சிங்கிள் டேர்மாக இருக்கும். தீக்கே அப்படின்னா ஃப்ளூரல் டேர்மாக இருக்கும். அதுதான் உனக்கு இங்கே சொல்லியிருப்பாங்க. யூஸ்வலாக நார்மலாக நமக்கு ஆந்தர்ன்றது 2 கம்பார்ட்மெண்ட்டை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும். அதுதான் தீக்கா. இதில் உனக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆந்தர் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னாவே இப்படி தான் ட்ரா பண்ணுவோம் இல்லையா? மேலே நமக்கு சோலனாக இருக்கிறது ஆந்தர், கீழே இருக்கிறது ஃபிலமெண்ட். இந்த ஆந்தர் லோப்ஸை ஃபிலமெண்ட்டோட கனெக்ட் பண்ணுற டிஷ்யூவை கனெக்டிவ் டிஷ்யூ இப்படி தான் படிச்சிருக்கோம் இல்லையா? இங்கேயும் இந்த மேலே சுவலனாக இருக்கிற பார்ட் மைக்ரோஸ்பொராஞ்சியாவை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது ஆந்தர், ஸ்டாக்காக இருக்கிறது ஃபிலமெண்ட், ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற டிஷ்யூ கனெக்டிவ் டிஷ்யூ. நமக்கு ஒரு ஆந்தர்லேயும் 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இந்த 2 கம்பார்ட்மெண்ட்டையும் ஒரு கம்பார்ட்மெண்ட்டையும் தீக்கா அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. இது ஒரு தீக்கா, இது ஒரு தீக்கா இல்லையா? ஒரு டிப்பிக்கலாக நார்மலாக ஒரு ஆந்தர் அப்படின்னா அது 2 கம்பார்ட்மெண்ட்டை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும். ஒரு கம்பார்ட்மெண்ட்டையும் ஒரு ஆந்தர் லோப்ஸையும் தீக்கா அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. இதோடைய ஃப்ளூரல் டேர்ம் தீக்கே. இந்த தீக்கே பார்த்துக்கும் உனக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஒரு தீக்காக்குள்ளேயும் 2 மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்டில் டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர் படிச்சிருப்ப இல்லையா? ஒரு டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர் படிக்கும்போது
இஸ் மோர் ஆர் லெஸ் இப்படி பட்டர்ஃப்ளை ஷேப்பில் படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்படி பட்டர்ஃப்ளை ஷேப்பில் படிக்கிறச்ச இங்கே ஒரு மைக்ரோஸ்பொரான்ஜியா, இங்கே ஒரு மைக்ரோஸ்பொரான்ஜியா, இப்படி 4 மைக்ரோஸ்பொரான்ஜியாஸ் இருக்கும். அப்போது இது ஒரு ஆன்தர் லூப். ஓகே, இது ஒரு தீக்கா, இது செகண்ட் தீக்கா. ஒரு தீக்காக்குள்ளேயும் நமக்கு எத்தனை மைக்ரோஸ்பொரான்ஜியா இருக்குது? 2 மைக்ரோஸ்பொரான்ஜியா இருக்கு இல்லையா? ஓகே, இது ஒரே ஒரு ஆன்தர் தான், ஒரு ஆன்தர் லூப். இதை நம்ம ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது அதில் 4 மைக்ரோஸ்பொரான்ஜியா இருக்குது, 2 தீக்கா இருக்குது. அப்படின்னா ஒரு தீக்காக்குள்ளேயும் நமக்கு 2 மைக்ரோஸ்பொரான்ஜியா இருக்குன்னு அர்த்தம். யூஸ்வலாக நார்மலாக ஒரு ஆன்தர் அப்படின்னா அதில் 2 தீக்கா இருக்கும், ஒரு தீக்கா அப்படின்னா அதில் 2 மைக்ரோஸ்பொரான்ஜியா இருக்கும். ஓகே, நார்மலாக 2 தீக்கா இருக்குது அப்படின்னா டோட்டலாக 4 மைக்ரோஸ்பொரான்ஜியா இருக்கும். எஸ், இதுதான் உனக்கு இங்கே சொல்லியிருப்பாங்க. ஒரு தீக்காலையும் 2 மைக்ரோஸ்பொரான்ஜியா இருக்கும். 2 மைக்ரோஸ்பொரான்ஜியா ஃபியூஸ் ஆகி நமக்கு ஒரு லாக்யூலை ஃபார்ம் பண்ணும். எஸ், லாக்யூல்ன்றது இந்த சேம்பர் கம்பார்ட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? ஒரு ஆன்தர்லேயும் 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும், அதுதான் தீக்கான்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதே போல் அந்த தீக்காவை தான் இவங்க இங்கே லாக்யூல் அப்படி சொல்லியிருப்பாங்க. 2 மைக்ரோஸ்பொரான்ஜியும் ஃபியூஸ் ஆகி ஒரு ஆன்தர் லாக்யூலை ஃபார்ம் பண்ணும். எஸ், நமக்கு யூஸ்வலாக ஆன்தர்க்குள்ளே மைக்ரோஸ்பொரான்ஜியா இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? சப்போஸ் ஆன்தர்க்குள்ளே மைக்ரோஸ்பொரான்ஜியா இல்லை அப்படின்னா அது பார்க்கறதுக்கு ஆன்தர் மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கான எபிலிட்டிக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற மைக்ரோஸ்போர்ஸ் இருக்காது இல்லையா? ஓகே, அப்போது அது ஸ்டெரைல் அப்படி சொல்லுவாங்க. எஸ், ஸ்டெரைல் அப்படின்னா உனக்கு தெரியும் இல்லையா? ஓகே, ஸ்டெரைல் ஸ்டேமன்ஸு ஸ்டாமினாய்டு அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? OID அப்படின்னா லைக் அப்பியரன்ஸு. ஸ்டெரைலாக இருக்குது அப்படின்னா ஸ்டெமன் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், ஆனால் அது வந்து ட்ரூ ஸ்டேமன் கிடையாது. ஓகே, அதனால அது ஸ்டாமினாய்டு அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஸ்டாமினாய்டை ஃபர்தராக ஸ்டாமினோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்டெரைல் ஸ்டேமனை ஒரு ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஸ்டேமன் ஃபர்தராக நெக்ஸ்ட் ஆப்ஸ்ப்ரிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற மைக்ரோஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஸ்டேமனை ஸ்டெரைல் ஸ்டேமன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஸ்டெரைல் ஸ்டேமனை ஸ்டாமினாய்டு அப்படி சொல்லுவோம். ஓகே, அந்த ஸ்டாமினாய்டை ஸ்டாமினோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்டெரைல் ஸ்டேமனை ஸ்டாமினோட்ஸ் அப்படி டேர்ம் பண்ணுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் கேஷியா பிளான்ட்டு. எஸ், இதுதான் கேஷியா. ஓகே, கேஷியாவில் எஸ் இதில் நல்ல பல்கியாக இருக்கிற ஆன்தரம் இருக்குது, அண்டு ரெடியூஸ்டாக சப்பையாக இருக்கிற ஆன்தரம் இருக்கு இல்லையா? ஓகே, நமக்கு பல்கியாக இருக்கிற ஆன்தருக்குள்ளே ஃபர்டைல் மைக்ரோஸ்போர்ஸ் இருக்கும். ஒரு மாதிரி ஒரு ஸ்மாலராக இருக்கிற ஃப்ளாட்டனாக இருக்கிற ஆன்தருக்குள்ளே நமக்கு ஃபர்டைல் மைக்ரோஸ்போர்ஸ் டெவலப் ஆகாது, ஆனால் அது பார்க்கறதுக்கு ஸ்டேமன் மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஓகே, இப்படி ஸ்டேமன் மாதிரி இருக்கும், ஆனால் அதில் மைக்ரோஸ்போர்ஸ் இல்லாத இந்த ஸ்ட்ரக்சர்ஸை ஸ்டாமினோட்ஸ் ஆர் ஸ்டாமினாய்ட்ஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. ஸ்டெரைல் ஸ்டேமன் ஆஃப் த ஃப்ளாரை ஸ்டாமினோட்ஸ் அப்படி டேர்ம் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் கேஷியா. எஸ், இதுதான் கேஷியா பிளான்ட். நெக்ஸ்ட் இஸ் டிஸ்டிங்க்ட். ஓகே, டிஸ்டிங்க்ட் நம்ம அப்போசெஃபாலஸ் பெட்டாலஸ் இதுலேயே படித்தோம் இல்லையா? டிஸ்டிங்க்ட் அப்படின்னா ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது தான் டிஸ்டிங்க்ட் இல்லையா? ஓகே, எஸ், இங்கேயும் ஸ்டேமன் விச் டு நாட் ஃபியூஸ் டு ஒன் அனதர், ஒரு ஸ்டேமன் இன்னொரு ஸ்டேமனோட ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது தான் டிஸ்டிங்க்ட்டு. அதாவது இந்த மெம்பர்ஸ் டு நாட் ஃபியூஸ் அமாங் தெம்செல்ஸ். ஓகே, ஒரு வேர்ல்டில் இருக்கக்கூடிய அதோடைய யூனிட்ஸ் அதோடைய மெம்பர்ஸ் அவங்களுக்குள்ளே ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது தான் டிஸ்டிங்க்ட்டு. எஸ், இங்கேயும் ஸ்டேமன்ஸ் ஆண்டிஷம் வேர்ல்டில் இருக்கிற ஒரு ஸ்டேமன் இன்னொரு ஸ்டேமனோட ஃபியூஸ் ஆகாமல் தனித்தனியாக இருக்கும். ஓகே, அதாவது அதுதான் டிஸ்டிங்க்ட் ஸ்டேமன். ஃப்ரீ ஸ்டேமன் வரும்போது ஒரு ஆண்டிஷம் வேர்ல்டில் இருக்கிற ஸ்டேமன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார், அதாவது கேலிக்ஸ் வேர்ல்டையோ இல்லை கரோலா வேர்ல்டையோ இல்லை கைனேஷம் வேர்ல்டையோ ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது ஃப்ரீ. கேஸ் டிஸ்டிங்க்ட்ன்றது வேறு, ஃப்ரீன்றது வேறு. ஓகே, ஸ்டேமன்ஸ் விச் டு நாட் ஃபியூஸ் வித் அதர் பார்ட் ஆஃப் ஃப்ளார். ஓகே, ஒரு ஃப்ளாரில் கேலிக்ஸ் கரோலா ஆண்டிஷம் கைனேஷம் 4 வேர்ல்ஸ் இருக்கும் இல்லையா? அதில் 3rd வேர்ல்டில் தான் ஸ்டேமன்ஸ் இருக்கும். 3rd வேர்ல்டில் இருக்கிற ஸ்டேமன் 3rd வேர்ல்டோடைய யூனிட்ஸ், அதாவது ஆண்டிஷம் வேர்ல்டோடைய யூனிட்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டேமன் கேலிக்ஸ் வேர்ல்டோடைய யூனிட்ஸாக இருக்கிற செப்பல்ஸோடையோ இல்லை கரோலா வேர்ல்டோடைய யூனிட்டாக இருக்கிற பெட்டல்ஸோடையோ ஆர்எல்ஸ்
பீரியன்த் வேர்ல் சொல்லக்கூடிய அன்டிஃப்ரென்ஷியேட்டட் கேலிக்ஸ் அண்ட் கரோலா சொல்லக்கூடிய பீரியன்த் வேர்ல இருக்கிற அதோடைய யூனிட்ஸாக இருக்கிற டெப்பல்ஸோடையோ ஆர்எல்ஸ் கைனீஷியம் வேர்லோடைய யூனிட்ஸாக இருக்கிற கார்பல்ஸோடையோ ஃபியூஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அதுதான் ஃப்ரீ. டிஸ்டிங்க்ட்ன்றது டு நாட் ஃபியூஸ் அமாங் தெம்செல்ஸ். ஒரு வேர்ல்டில் இருக்கிற மெம்பர்ஸ் அவங்களுக்குள்ளவே ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது டிஸ்டிங்க்ட். ஃப்ரீனா டு நாட் ஃபியூஸ் அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார். அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்னா அந்த வேர்ல்டை தவிர மற்ற வேர்ல்ட்ஸில் இருக்கிற யூனிட்ஸோட மெம்பர்ஸோட ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது ஃப்ரீ. டிஸ்டிங்க்ட்ன்றது வேறு, ஃப்ரீன்றது வேறு, அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்கே அப்போ ஸ்டாமினஸ் நம்ம அப்போ சஃபாலஸ் அப்போ பெட்டாலஸ் படிக்கும்போது டிஸ்டிங்க்டாக இருந்தாவே அது அப்போ சஃபாலஸ் ஆர் அப்போ பெட்டாலஸ் இல்லை அப்போ டெப்பாலஸ் படித்தோம் இல்லையா. ஆனால் அப்போ ஸ்டாமினஸ் வரும்போது ஒரு ஸ்டேமன் டிஸ்டிங்க்டாகவும் இருக்கணும் as well as ஃப்ரீயாகவும் இருக்கணும். ஓகே, அதுதான் அப்போ ஸ்டாமினஸ். ஃப்ளார்ஸ் வித் ஸ்டேமன்ஸ் தட் ஆர் ஃப்ரீ அண்ட் டிஸ்டிங்க்ட். ஃப்ரீயாகவும் இருக்கிற ஃப்ரீ அண்ட் டிஸ்டிங்க்ட் ரெண்டு மனநிலையும் இருக்கக்கூடிய ஸ்டேமனை தான் அப்போ ஸ்டாமினஸ் அப்படி டேர்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பேசிக்ஸ் தான் படித்தோம். இப்போ நம்ம ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமன் வரும்போது உனக்கு தெரியும் இல்லையா, அமாங் தெம்செல்ஸ் ஆர் வித் அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார். ஓகே, நமக்கு அப்போ ஸ்டாமினஸ் உடைய ஆப்போசிட் தான் ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமன்ஸ். அப்போ ஸ்டாமினஸ் வரும்போது ஒரு ஆண்டிஷம் வேர்ல இருக்கிற ஸ்டேமன்ஸ் சேம் ஆண்டிஷம் வேர்ல இருக்கிற மற்ற ஸ்டேமனோட ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும். ஆர்எல்ஸ் ஒரு ஃப்ளாரில் இருக்கிற அண்ட் ஒரு ஃப்ளாரில் இருக்கிற மற்ற பார்ட்ஸில் இருக்கிற மெம்பர்ஸோடையும் ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும். அதுதான் அப்போ ஸ்டாமினஸ். ஏன்னா டிஸ்டிங்க்ட்னா டு நாட் ஃபியூஸ் அமாங் தெம்செல்ஸ் டிஸ்டிங்க்ட், டு நாட் ஃபியூஸ் அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார் ஃப்ரீ இல்லையா. ஒரு எந்த ஸ்டேமன் எந்த ஆண்டிஷம் வேர்ல இருக்கிற ஸ்டேமன் டிஸ்டிங்க்ட் அண்டு ஃப்ரீ ரெண்டு மேனர்லையும் இருக்கோ அந்த ஸ்டேமனை தான் அப்போ ஸ்டாமினஸ் அப்படி சொல்லுவாங்க. ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமன் வரும்போது இந்த அப்போ ஸ்டாமினஸ்க்கு ஆப்போசிட் தான் ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமனாக இருக்கும். ஓகே, அதாவது ஆண்டிஷம் வேர்ல இருக்கிற ஸ்டேமன்ஸ் அவங்களுக்குள்ள ஃபியூஸ் ஆகிருந்தாலும், அதாவது டிஸ்டிங்க்டாக இல்லாமல் இருந்தாலும் அது ஃபியூஸ்டு ஸ்டேமன் தான். ஃப்ரீயாக இல்லாமல் இருந்தாலும் அதுவும் ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமன் தான். ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமன்ட் ஃபியூசிங் அமாங் தெம்செல்ஸ். ஒன்று டிஸ்டிங்க்டாக இல்லாமல் ஒரு ஸ்டேமன் இன்னொரு ஸ்டேமனோட ஃபியூஸ்டாக இருந்தாலும் அது ஃபியூஷன் தான். ஆர்எல்ஸ் ஒரு ஆண்டிஷம் வேர்ல இருக்கிற ஸ்டேமன் கேலிக்ஸ் வேர்லோட மெம்பரோடையோ இல்லை கரோலோ இல்லை பீரியான்த் ஆர் கைனிஷம் இந்த இப்படி சொல்லக்கூடிய வேர்லோடைய யூனிட்ஸாக இருக்கக்கூடிய சப்பல்ஸோடையோ பெட்டல்ஸோடையோ இல்லை டெப்பல்ஸோடையோ இல்லை கார்பல்ஸோடையோ இல்லை ஸ்டிக்மாவோடையோ இல்லை ஸ்டைலோடையோ ஏதாச்சும் ஒன்றத்தோட ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னாலும் அதுவும் ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமன் தான். ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமனில் நமக்கு ரெண்டு டேர்ம் கொடுத்துருப்பாங்க. ஒன்று கொன்னேஷன், இன்னொன்று அட்னேஷன். ஓகே, கொன்னேஷன் ஜஸ்ட் ஆப்போசிட் டு டிஸ்டிங்க்ட், அட்னேஷன் ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஃப்ரீ. இப்போ உனக்கு புரிஞ்சிட்ருக்கும். கொன்னேஷன் which refers to fusion of stamens among themselves. டிஸ்டிங்க்ட் அப்படின்னா என்னது? ஒரு ஸ்டேமன் do not fuse among themselves டிஸ்டிங்க்ட் இல்லையா. ஓகே, ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமன் அமாங் தெம்செல்ஸ் கொன்னேஷன். அப்போது டிஸ்டிங்க்டோடைய ஆப்போசிட் தான் கொன்னேஷன். அதே போல் ஃப்ரீயோடைய ஆப்போசிட் தான் அட்னேஷன். ஃப்ரீயில் என்ன படித்தோம்? do not fuse other parts of flower தான் ஃப்ரீன்னு படித்தோம் இல்லையா. இங்கே அட்னேஷன் வரும்போது ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமன்ஸ் வித் அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸு. ஓகே, நம்ம அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸோட ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது தான் ஃப்ரீன்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, இங்கே ஸ்டேமன்ஸ் which are fused with other floral parts தான் அட்னேஷனாக இருக்கும். அப்போது ஃப்ரீயோட ஆப்போசிட் அட்னேஷன், டிஸ்டிங்க்டோட ஆப்போசிட் கொன்னேஷன். உனக்கு இங்கே மீனிங் புரியுதா? ஸ்டேமன்ஸ் ஆண்டிஷம் வேர்ல்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை கேர்ஃபுல்லாக படி. கொன்னேஷன் அண்ட் அட்னேஷன் பற்றி டீல் பண்ணுறது தான் ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமன்ஸ். டிஸ்டிங்க்ட் அண்ட் ஃப்ரீ பற்றி டீல் பண்ணுறது நமக்கு அப்போ ஸ்டாமினஸ் வரும்போது ஆந்தர் ஸ்டேமன்ஸ் டிஸ்டிங்க்டாகவும் இருக்கணும், ஃப்ரீயாகவும் இருக்கணும். இதே ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமன்ஸ் வரும்போது எய்தர் ஸ்டேமன்ஸ் ஃபியூஸ்டாக இருந்தாலும் அது ஃபியூஸ்டு ஸ்டேமன் தான். அரல்ஸ் ஒரு ஸ்டேமன்
மற்ற ஃப்ளோரல் பார்ட்ஸோட ஃபியூஸ்டாக இருந்தாலும் அதுவும் ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமன் தான். ஓகே, நமக்கு ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமன்ஸ் வரும்போது கொன்னேஷன் அண்ட் அட்னேஷன் ரெண்டு இருக்கும். கொன்னேஷன் என்னது டிஸ்டிங்க்டோடைய ஆப்போசிட் டேர்ம், அட்னேஷன் என்னது ஃப்ரீயோட ஆப்போசிட் டேர்மாக இருக்கும். கொன்னேஷன் என்னது ஒரு ஆண்டிஷியமில் இருக்கிற ஸ்டேமன் சேம் ஆண்டிஷியமில் இருக்கிற மற்ற ஸ்டேமன்ஸோட ஃபியூஸ்டாக இருக்கிறது தான் கொன்னேஷனாக இருக்கும். எஸ், நம்ம ஆண்டிஷியமில் இருக்கிற அதோடைய யூனிட்ஸாக இருக்கிற ஸ்டேமனில் 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. என்னென்ன இருக்கும்? ஆந்தர், ஃபிலமெண்ட் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே, இந்த 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸும் ஃபியூஸ்டாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு பார்ட் ஃபியூஸ்டாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஆண்டிஷியமில் இருக்கிற ஸ்டேமன்ஸ் சேம் ஆண்டிஷியமில் இருக்கிற மற்ற ஸ்டேமனோட ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா அதுதான் கொன்னேஷன். கொன்னேஷன் விச் ரெஃபர்ஸ் டு த ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமன்ஸ் அமாங் தெம்செல்ஸ். ஆண்டிஷியமில் இருக்கிற ஸ்டேமன்ஸ் அவங்களுக்குள்ள ஃபியூஸ்டாக இருக்கிறது தான் கொன்னேஷனாக இருக்கும். இது வந்து 3ஆக கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆண்டிஷியமில் இருக்கிற ஸ்டேமனுடைய எந்த பார்ட் ஃபியூஸ்டாக இருக்குது, இல்லை எந்தெந்த பார்ட்லாம் ஃபியூஸ்டாக இருக்குது அதை பேஸ் பண்ணி அடல்ஃபி, சின்ஜெனிஷியஸ் அண்ட் சினான்ட்ரஸ் இப்படி 3ஆக கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. கேஸ் அடல்ஃபின்றது ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே கொன்னேட்டடாக இருக்கும், ஆங்கர் வந்து ஃப்ரீயாக இருக்கும், அதுதான் அடல்ஃபி. அடல்ஃபின்றது ஒரு ஸ்டேமன்லையும் இருக்கிற ஃபிலமெண்ட் கொன்னேட்டடாக இருக்கும், ஃபிலமெண்ட் ஃபியூஸ்டாக இருக்கும். எல்லா ஃபிலமெண்ட்ஸும் ஃபியூஸ் ஆகி ஒரே ஒரு பண்டலை ஃபார்ம் பண்ணலாம், இல்லை ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் ஃபியூஸ் ஆகி மோர் தென் 1 பண்டல்ஸை ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் ஆங்கர் வந்து ஃப்ரீயாக இருக்கும். எஸ், நம்ம ஒரு ஸ்டேமன்லையும் ஆங்கர், ஃபிலமெண்ட், கனெக்டிவ் டிஷ்யூ இப்படி 3 டிஃப்ரெண்ட் பார்ட் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஆங்கர்ன்றது ஸ்வோலனாக இருக்கிற மைக்ரோஸ்பொராஞ்சியாவை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற பார்ட் தான் ஆங்கர். நமக்கு அடல்ஃபின் வரும்போது ஆங்கர் ஃப்ரீயாக இருக்கும், அதோடைய ஃபிலமெண்ட் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேமன் சொல்லக்கூடிய ஃபிலமெண்ட் வந்து ஃபியூஸ் ஆகும். எல்லா ஃபிலமெண்ட்டும் ஃபியூஸ் ஆகி ஒரே ஒரு பண்டலை ஃபார்ம் பண்ணலாம், ஆல்ரெடி மோர் தென் 1 பண்டல்ஸை கூட ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஆந்தர். ஆந்தர்ஸ் ஆர் ஃப்ரீ, ஆந்தர்ஸ் ஃப்ரீயாகவும் ஃபிலமெண்ட்ஸ் கொன்னேட்டடாகவும் இருக்கும். ஃபிலமெண்ட்ஸ் கொன்னேட் ஆகி 1 or more பண்டல்ஸை ஃபார்ம் பண்ணுறது தான் அடல்ஃபி. இந்த அடல்ஃபியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பண்டல்ஸ் ஃபார்ம் ஆகுது அதை பேஸ் பண்ணி 3 அடல்ஃபஸ், டை அடல்ஃபஸ், பாலி அடல்ஃபஸ் இப்படி ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. எஸ், இதோடைய டேர்ம்னே உனக்கு தெரியும். 3னா சிங்கிள், அடல்ஃபஸ் அப்படின்னா கொன்னேட்டட் ஸ்டேமன்ஸ். ஏன்னா அடல்ஃபின்றது கொன்னேஷன் ஆஃப் ஃபிலமெண்ட் தான் வந்து அடல்ஃபி இல்லையா. ஓகே, நமக்கு ஸ்டேமன் வந்து ஃபியூஸ் ஆகிருக்கு, ஸ்டேமன் வந்து கொன்னேட் ஆகிருக்கு, கொன்னேட் ஆகி ஒரே ஒரு பண்டலை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அது 3 அடல்ஃபஸாக இருக்கும். 2 பண்டல்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா அது டை அடல்ஃபஸாக இருக்கும். ஓகே, இப்படி ஃபிலமெண்ட் ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் பண்ணுற நம்பர் ஆஃப் பண்டல்ஸ். ஓகே, ஃபிலமெண்ட்ஸ் கொன்னேட் ஆகி எவ்வளோ நம்பர் ஆஃப் பண்டல்ஸை ஃபார்ம் பண்ணுது, இட் மேபி 1ஆக இருக்கலாம் ஆர்எஸ் மெனியாக இருக்கலாம். 1, 2 இல்லை மெனி நம்பர் ஆஃப் பண்டல்ஸை கூட ஃபார்ம் பண்ணலாம். ஒரே ஒரு பண்டல்ஸை ஃபார்ம் பண்ணலாம் 3 அடல்ஃபஸ், 2 பண்டல்ஸை ஃபார்ம் பண்ணனா டை அடல்ஃபஸ், மெனி பண்டல்ஸை ஃபார்ம் பண்ணது மோர் தென் 2 நம்பர் ஆஃப் பண்டல்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அது வந்து பாலி அடல்ஃபஸ் இப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ், 3 அடல்ஃபஸ் வரும்போது நமக்கு எஸ் அடல்ஃபி அப்படின்னாவே ஆந்தர் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் இல்லையா. ஓகே, 3 அடல்ஃபஸ் அப்படின்னா ஆந்தர் ஃப்ரீ, ஃபிலமெண்ட் தான் கொன்னேட்டடாக இருக்கும். ஓகே, எஸ், இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, 3 அடல்ஃபஸ் வரும்போது ஸ்டேமன்ஸ், ஃபிலமெண்ட் ஆஃப் ஸ்டேமன், எல்லா ஸ்டேமனோடைய ஃபிலமெண்ட்டும் கொன்னேட் ஆகி ஃபியூஸ் ஆகி ஒரே ஒரு பண்டலை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா 3 அடல்ஃபஸ். எஸ், ஃபிலமெண்ட்டும் ஸ்டேமனோடைய ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் கொன்னேட் ஆகி 2 பண்டல்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அது வந்து டை அடல்ஃபஸாக இருக்கும். 3 அடல்ஃபஸ்க்கு எக்ஸாம்பிள் மால்வேசி மெம்பர், ஐபிஸ்கஸ் ஃபேமிலி தான் மால்வேசி. ஓகே, சைனா ரோஸ்ன்றது ஐபிஸ்கஸ். எஸ், காட்டன் உனக்கு நல்லா தெரியும். ஓகே, இந்த சைனா ரோஸ் அண்ட் காட்டன் ரெண்டுமே மால்வேசி மெம்பர்ஸாக இருக்கும், மால்வேசி ஃபேமிலி கீழே வர மெம்பர்ஸாக இருக்கும். ஓகே, இது ரெண்டுத்தோடைய ஆண்டிஷியம் வேர்ட்ஸும் 3 அடல்ஃபஸ் கண்டிஷனில் இருக்கும். அதாவது ஆந்தர்ஸ் ஃப்ரீயாகவும் ஃபிலமெண்ட் வந்து கொன்னேட்டடாகவும் இருக்கும். கொன்னேட் ஆகி ஒரே ஒரு பண்டலை ஃபார்ம் பண்ணதுனால 3 அடல்ஃபஸ். ஃபேபேசி மெம்பர்ஸ் வந்து நம்ம அவரைக்காய் சாப்பிட்றோம் இல்லையா, அதுதான் ஃபேபேசி மெம்பராக இருக்கும். அவரைக்காய் அந்த சங்குப்பூலாம் இருக்குல்ல அதுதான் ஃபேபேசி மெம்பர். பீ பிளான்ட்ன்றது பைசம் சட்டைவம், கிளைட்டோரியா டென்னேஷியானா சங்குப்பூ, சங்குப்பூவோடைய ஜீனஸ் நேம் தான் கிளைட்டோரியா டென்னேஷியா. எஸ், ஜீனஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா, நம்மளுடைய பைனாமல் நேம் ஹோமோ சாப்பியன் இல்லையா. ஓகே, ஹோமோன்றது ஜீனஸ் நேம், சாப்பியன்ன்றது ஸ்பீஷியஸ் நேம்.
ஃபஸ்ட் நேம் வந்து ஜீனஸை ரெஃபர் பண்ணும், செகண்ட் நேம் வந்து ஸ்பீஷஸை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது பீ பிளான்ட் அண்ட் கிளைட்டோரியா 2 ஸ்பீஷஸும் ஃபேபேசி மெம்பர்ஸாக இருக்கும். இந்த ஃபேபேசி மெம்பர்ஸில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரிஷியம் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஸ்டேமன்ஸோடைய ஃபிலமெண்ட்ஸ் ஃபியூஸ் ஆகி 2 பண்டல்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே, அதனால இதை டைஅடல்ஃபஸ் இப்படி டேர்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஸ்கஸில் பாருங்கள், நமக்கு ஐபிஸ்கஸ் ஆஸ் வெல் அஸ் காட்டன் இது 2த்துலையுமே ஆண்ட்ரிஷியம் வேர்ல்டில் இருக்கிற ஆன்தர் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது இல்லையா, எல்லாம் ஆன்தர்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஆனால் ஃபிலமெண்ட் எல்லாம் ஃபியூஸாக இருக்குது. ஃபிலமெண்ட்டும் தனியாக தானே இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபிலமெண்ட் தனியாக இங்கே தலாமஸ்லேருந்து அரைஸ் ஆகி ஃபார்ம் ஆகலை, எல்லா ஃபிலமெண்ட்டும் ஃபியூஸ் ஆகி ஒரு ஃபிலமெண்ட் டியூபை ஃபார்ம் பண்ணியிருக்கு இல்லையா, ஸ்டாமினல் டியூப் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸ்டெமனில் இருக்கிற ஒரு ஃபிலமெண்ட்டும் ஃபியூஸ் ஆகி இந்த ரெட் கலர் டியூப் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ரெட் கலர் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் தான் தலாமஸ்லேருந்து அரைஸ் ஆகுது இல்லையா. இதுதான் 3 அடல்ஃபஸ். 3 அடல்ஃபஸ்ன்றது ஒரு ஆண்ட்ரிஷியம் வேர்ல்டில் இருக்கிற ஸ்டேமன்ஸோடைய ஃபிலமெண்ட் ஃபியூஸ் ஆகி ஒரு பண்டலாக டெவலப் ஆகிறது, ஒரு பண்டல் மாதிரி சிங்கிள் பண்டல் மாதிரி அப்பியர் ஆகிறது தான் 3 அடல்ஃபஸாக இருக்கும். இதில் காட்டன் பிளான்ட்டில் அஸ் வெல் அஸ் ஹைபிஸ்கஸ் பிளான்ட் 2த்துலையுமே இருக்கக்கூடிய எல்லா ஆன்தரும் ஃப்ரீயாக இருக்குது, எல்லா ஆன்தரும் ஃபியூஸ் ஆகாமல் தனியாக இருக்குது. ஆனால் அதோடைய ஃபிலமெண்ட் மட்டும் ஃபியூஸ் ஆகி ஒரு சிங்கிள் பண்டலை ஃபார்ம் பண்ணுறதுனால இது 3 அடல்ஃபஸ், ஆண்ட்ரிஷியம், ஐபிஸ்கஸ் அண்ட் காட்டன் இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக இருக்கும். டைஅடல்ஃபஸ் வரும்போது 2 பண்டல்ஸாக இருக்கிறது தான் டைஅடல்ஃபஸ் இல்லையா. நமக்கு பீ பிளான்ட் ஆஸ் வெல் அஸ் கிளைட்டோரியா டெர்னேஷியா கிளைட்டோரியாவை டிசெக்ட் அவுட் பண்ணாலும் நமக்கு இந்த டைஅடல்ஃபஸ் கண்டிஷன் தெரியும். இந்த டைஅடல்ஃபஸ் கண்டிஷனில் நமக்கு மேலே இருக்கிறது ஒரு அடல்ஃபி, டைஅடல்ஃபஸ் வரும்போது ஃபிலமெண்ட் எல்லாம் ஃபியூஸ் ஆகி இங்கே ஒரு பண்டலாக இருக்குது, ஒரு ஸ்டேமன் மட்டும் தனியாக இருக்கு இல்லையா. அப்போது இது ஒரு பண்டல், இது ஒரு பண்டல். 2 பண்டல்ஸாக இருக்கிறதுனால இது டைஅடல்ஃபஸ். 2 பண்டல்ஸாக இருக்கணும்னு சொன்னாங்களே தவிர 2 பண்டல்ஸும் ஈக்குவல் சைஸில் இருக்கணும்னு எதுவும் சொல்லலை இல்லையா. நமக்கு ஃபிலமெண்ட் கொன்னேட் ஆகி ஃபியூஸ் ஆகி 2 பண்டல்ஸை டெவலப் ஆகிருக்கு, ஒரு ஃபிலமெண்ட் மட்டும் தனியாக ஒரு பண்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் பண்டல் விச் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் ஸ்டேமன், செகண்ட் பண்டல் கன்சிஸ்ட் ஆஃப் ரிமைனிங் 9 ஸ்டேமன்ஸ். நமக்கு கிளைட்டோரியா டெர்னேஷியாவில் டோட்டலாக 10 நம்பர் ஆஃப் ஸ்டேமன்ஸ் இருக்கும். அதில் 9+1 கண்டிஷன் இருக்கும். இந்த 9+1 கண்டிஷன்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா 9 ஸ்டேமன்ஸ் ஃபியூஸ்டாக ஒரு பண்டலையும் ப்ளஸ் ஒரு ஸ்டேமன் தனியாக இன்னொரு பண்டலையும் ஃபார்ம் பண்ணியிருக்கும். இதுதான் 9+1 கண்டிஷன் அப்படி டேர்ம் பண்ணியிருக்காங்க. 9 ஸ்டேமன்ஸ் ஒரு பண்டல், இந்த ஒரு ஸ்டேமன் செகண்ட் பண்டல். அதனால தான் 9+1 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 10 ஸ்டேமன்ஸ் 2 பண்டல்ஸாக இருக்கும். அது 2 பண்டல்ஸாக இருக்குது அப்படின்னாவே அது டைஅடல்ஃபஸ். பைசன் சட்டைவம் ஆஸ் வெல் அஸ் கிளைட்டோரியா டெர்னேஷியா சொல்லக்கூடிய இந்த 2 ஃபேபேசி மெம்பர்ஸ்லேயும் டைஅடல்ஃபஸ் கண்டிஷன் இருக்கும். தேர்ட் ஒன் பாலிஅடல்ஃபஸ். பாலிஅடல்ஃபஸ் வரும்போது ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் இங்கேயும் ஆன்தர் அடல்ஃபி அப்படின்னாவே ஆன்தர் ஃப்ரீயாக தான் இருக்கும், ஃபிலமெண்ட் தான் ஃபியூஸ்டாக இருக்கும். இங்கே பாலிஅடல்ஃபஸில் ஆன்தர்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்குது, ஃபிலமெண்ட் எல்லாம் ஃபியூஸ் ஆகி நமக்கு நிறைய மெனி பண்டல்ஸை ஃபார்ம் பண்ணும். மோர் தென் 2 பண்டல்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதுதான் பாலிஅடல்ஃபஸாக இருக்கும். பாலிஅடல்ஃபஸ் வந்து சிட்ரஸ் அண்ட் பாம்பாக் சொல்லக்கூடிய பிளான்ட்டில் நமக்கு பாலிஅடல்ஃபஸ் கண்டிஷன் இருக்கும். இது 3 தான் அடல்ஃபி, அதாவது 3 அடல்ஃபஸ், டைஅடல்ஃபஸ், பாலிஅடல்ஃபஸ். இது 3 அடல்ஃபியோடைய ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் தான் இருக்கும். செகண்ட் ஒன் சின்ஜெனிஷியஸ். நம்ம அடல்ஃபி படிக்கும்போது ஆன்தர் ஃப்ரீ ஃபிலமெண்ட் ஃபியூஸ்டாக இருக்கும் இல்லையா, இதோடைய ஜஸ்ட் ஆப்போசிட் தான் சின்ஜெனிஷியஸ். இங்கே ஆன்தர் வந்து கொன்னேட்டாக இருக்கும், ஃபிலமெண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும், அதுதான் சின்ஜெனிஷியஸாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரேசி மெம்பர், சன்ஃப்ளவர், ஹீலியாந்தஸ், ட்ரைடாக்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த ஆஸ்ட்ரேசி மெம்பர்ஸில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரிஷியம் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஸ்டேமன்ஸ் வந்து அந்த ஸ்டேமனில் இருக்கக்கூடிய ஆன்தர் வந்து கொன்னேட்டடாக இருக்கும், ஃபியூஸ்டாக இருக்கும், அதோடைய ஃபிலமெண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். இதுதான் சின்ஜெனிஷியஸ். சின்ஜெனிஷியஸ் வந்து ஆஸ்ட்ரேசி மெம்பர்ஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் சினாண்ட்ரஸ். சினாண்ட்ரஸ் வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா
ஒரு ஆந்தரோடைய ஃபிலமெண்ட் as well as ஆந்தர் ரெண்டுமே ஃபியூஸ்டாக இருக்கும். ஒரு ஸ்டேமன் இருக்குது அப்படின்னா அதில் ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட் ரெண்டு பார்ட் தான் மேஜர் பார்ட்டாக இருக்கும் இல்லையா. கனெக்டிவ் டிஷ்யூ நம்ம டிஸ்அக்ரூட் பண்ணாதான் தெரியும். இப்படி ஒரு ஸ்டேமனில் இருக்கக்கூடிய ஆந்தர் as well as ஃபிலமெண்ட் மோரலெஸ் இங்கே கனெக்டிவ் டிஷ்யூவும் ஃபியூஸ்டாக தான் இருக்கும். என்டையர் ஸ்டேமனும் கம்ப்ளீட்டாக ஒரு ஆண்ட்ரிஷியம் வேர்ல்டில் இருக்கக்கூடிய என்டையர் ஸ்டேமனும் கம்ப்ளீட்டாக அந்த ஆண்ட்ரிஷியம் வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஸ்டேமன்ஸோட ஃபியூஸ்டாக இருக்கிறது தான் சினாண்ட்ரஸ். ஃபிலமெண்ட் அண்ட் ஆந்தர் ரெண்டுமே கம்ப்ளீட்டாக ஃபியூஸ்டாக இருக்கிறது தான் சினாண்ட்ரஸாக இருக்கும். அதாவது ஸ்டேமன்ஸ் எல்லாமே ஃபியூஸ்டாக இருக்கும். ஆண்ட்ரிஷியம் வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஸ்டேமனும் ஃபியூஸ்டாக இருக்கும். எல்லா ஸ்டேமனும் இந்த சென்ஸ் அந்த ஸ்டேமனுக்குள்ளே இருக்கிற ஃபிலமெண்ட் அண்ட் ஆந்தர் எல்லாமே ஃபியூஸ்டாக இருக்கிறது தான் சினாண்ட்ரஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் காக்சினியான்றது கோவக்காவோடைய ஜீனஸ் நேம். காக்சினியா இண்டிகான்றது கோவக்காவுடைய பைனமல் நேம். காக்சினியானா கோவக்கா. அதில் இருக்கிற கண்டிஷன் சினாண்ட்ரஸ் கண்டிஷனாக இருக்கும். சிட்ரஸ் பிளான்ட். சிட்ரஸ் பிளான்ட்டில் பாருங்கள் நிறைய பண்டல்ஸ் இருக்கிறது உனக்கு தெரியுதா. எவ்வளோ நம்பர் ஆஃப் பண்டல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாரு, இந்த இடத்துல ஒரு பண்டல் இருக்குது, இங்கே ஒரு பண்டல் இருக்குது, இங்கே ஒரு பண்டல் இருக்குது, இங்கே ஒரு பண்டல், இங்கே ஒரு பண்டல். மோர் தென் 2 பண்டல்ஸ் இருந்தாவே நமக்கு பாலியடல்ஃபஸ் தான் இல்லையா. இதுலேயும் நல்லா உனக்கு கிளியராக தெரிஞ்ச பாரு எவ்வளோ நம்பர் ஆஃப் பண்டல்ஸ் இருக்குன்னு. ஒரு பஞ்ச் ஆஃப் ஆந்தர்ஸும் ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டேமன்ஸும் ஒரு பண்டல்ஸாக இருக்கும். இப்படி மெனி பண்டல்ஸை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கிற ஆண்ட்ரிஷியம் தான் பாலியடல்ஃபஸ் ஆண்ட்ரிஷியம். இதுக்கு சிட்ரஸ் எக்ஸாம்பிள் as well as பாம்பாக்ஸ். இதுலேயும் உனக்கு நிறைய பண்டல்ஸ் ஆஃப் ஸ்டேமன்ஸ் தெரியுதா. சிட்ரஸ் மாதிரியே இதுலேயும் நிறைய பண்டல் ஆஃப் ஸ்டேமன்ஸ் இருக்குது. சிட்ரஸ் அண்ட் பாம்பாக்ஸ் ரெண்டுமே பாலியடல்ஃபஸ் கண்டிஷனுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். இந்த பிளான்ட் பார்த்தோன்னே உனக்கு தெரியும், நம்ம ஏன்னா ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸில் படிச்சிருக்கோம். ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ், மெயின் ஆக்சஸ், ஃப்ளாட்டனில் நம்ம இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். இந்த ஃப்ளாரட்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். எட்டிரோகேமஸ் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸா ஹோமோகேமஸா 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளாரட்ஸ் இருக்குது இல்லையா. ரே ஃப்ளாரட்ஸும் இருக்குது, டிஸ்க் ஃப்ளாரட்ஸும் இருக்குது. அப்போது இது எட்டிரோகேமஸ் ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ். ஹீலியாந்தஸில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டேசி மெம்பர்ஸில் ரே ஃப்ளாரட்ஸில் ஆண்ட்ரிஷியம் இருக்குமா, டிஸ்க் ஃப்ளாரட்ஸில் ஆண்ட்ரிஷியம் இருக்குமா. இதில் எது யூனிசெக்ஷுவல் ஃப்ளார், எது பைசெக்ஷுவல் ஃப்ளார். டிஸ்க் ஃப்ளாரட்ஸ் வந்து பைசெக்ஷுவல் ஃப்ளார்ஸாக இருக்கும். டிஸ்க் ஃப்ளாரட்ஸ் பைசெக்ஷுவல் ஃப்ளார்ஸாக இருக்கும். இது வந்து யூனிசெக்ஷுவல் ஃப்ளார், ஃபீமேல் ஃப்ளார். இது பைசெக்ஷுவல் ஃப்ளார். டிஸ்க் ஃப்ளாரட்ஸ் வந்து பைசெக்ஷுவல் ஃப்ளார். இது வந்து ஃபீமேல் ஃப்ளாராக இருக்கும். இந்த பைசெக்ஷுவல் ஃப்ளாரில் ஆண்ட்ரிஷியம் இருக்குமா, ஃபீமேல் ஃப்ளாரில் ஆண்ட்ரிஷியம் இருக்குமா. டெஃபினட்டாக உனக்கு தெரியும் இல்லையா, பைசெக்ஷுவல் ஃப்ளாரில் தான் ஆண்ட்ரிஷியம் இருக்கும். இந்த டிஸ்க் ஃப்ளாரட்ஸ்குள்ளே இருக்கிற ஆண்ட்ரிஷியம் வேர்டில் நம்ம டிஸ்அக்ரூட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா ஆந்தரும் கொனேட்டடாக இருக்கும். இது எல்லாமே யுனைடெட் ஆந்தர், கொனேட்டட் ஆந்தராக இருக்கும். அதோட ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் தனியாக இருக்கும். நம்ம அடல்ட்ரி படிக்கும்போது ஃபிலமெண்ட் ஃபியூஸ்டாக இருக்கும், ஆந்தர் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா. அதோடைய ஆப்போசிட் தான் சின்ஜெனிஷியஸ். சின்ஜெனிஷியஸ் வரும்போது ஆந்தர்ஸ் யுனைடடாகவும் ஃபிலமெண்ட் ஃப்ரீயாகவும் இருக்கிறது தான் சின்ஜெனிஷியஸ். இந்த கேஸ் இஸ் ரிப்போர்ட்டட் இன் ஆஸ்டேசி மெம்பர். ஆஸ்டேசி மெம்பரில் என்ன டைப் ஆஃப் ஃப்ளாரட்ஸில் இருக்கும் அப்படின்னா டிஸ்க் ஃப்ளாரட்ஸில் இந்த சின்ஜெனிஷியஸ் கண்டிஷன் இருக்குது. இது வந்து சினாண்ட்ரஸ். சினாண்ட்ரஸ் வரும்போது உனக்கு தெரியும் இல்லையா, ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட் ரெண்டுமே ஃபியூஸ்டாக இருக்கிறது தான் சினாண்ட்ரஸ். இதில் பாருங்கள் உனக்கு எல்லாத்தோடைய இந்த ஃப்ளாரில் பாரு எல்லாத்தோடைய ஆண்ட்ரிஷியம் வேர்டில் இருக்கிற எல்லா ஸ்டேமனோடைய ஆந்தரும் ஃபியூஸ்டாக இருக்கும், எல்லா ஸ்டேமனோடைய ஃபிலமெண்ட்டும் ஃபியூஸ்டாக இருக்கும். அப்போது ஒரு காமன் ஃபிலமெண்ட்டில் நிறைய ஆந்தலோப்ஸ் அட்டாச்சாக இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸில் இருக்கும். இது ஏன் கிடைக்கிது அப்படின்னா as a result of conation of filament as well as conation of anther. இதோடைய ரிசல்ட்டில் நமக்கு இந்த சினாண்ட்ரஸ் கண்டிஷன் கிடைக்கும். சினாண்ட்ரஸ்ன்றது கம்ப்ளீட்டாக ஒரு ஆந்தர் as well as ஃபிலமெண்ட் ரெண்டுமே கம்ப்ளீட்டாக ஃபியூஸ் ஆகிறதுனால கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் சினாண்ட்ரஸ் கண்டிஷனாக இருக்கும். ஃபிலமெண்ட் அண்ட் ஆந்தர் ஒரு ஆண்ட்ரிஷியம் வேர்டில் இருக்கிற எல்லா ஆந்தரும் எல்லா ஃபிலமெண்ட்டும் ஃபியூஸ் ஆகி கிடைக்கிற இந்த ஸ்ட்ரக்சரை சினாண்ட்ரஸ் அப்படி டேர்ம் பண்ணியிருப்பாங்க. இதுதான் காக்சினியா பிளான்ட். கோவக்கா தான் காக்சினியா. இதில் நமக்கு சினாண்ட்ரஸ் கண்டிஷன் மேக்ஸிமம் குக்கர்பிடேசி மெம்பர்ஸில் இந்த சினாண்ட்ரஸ் கண்டிஷன் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க.
ஃபஸ்ட்டு கொனேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? கொனேஷன் எதோடைய ஆப்போசிட் டேர்ம்? டிஸ்டிங்க்டோடைய ஆப்போசிட்டா இல்லைனா ஃப்ரீயோடைய ஆப்போசிட்டா? எஸ், டிஸ்டிங்க்டோடைய ஆப்போசிட் டேர்ம் தான் கொனேஷன். எஸ், டிஸ்டிங்க்ட்னா என்ன? டிஸ்டிங்க்ட்ன்றது ஆண்டர்சன் வேர்டில் இருக்கிற ஒரு ஸ்டேமன் இன்னொரு ஸ்டேமனோட ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது டிஸ்டிங்க்ட். கொனேஷன் வரும்போது ஒரு ஸ்டேமன் இன்னொரு ஸ்டேமனோட ஃபியூஸ்டாக இருக்கிறது தான் கொனேஷன். ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமன்ஸ் அமாங் தெம்செல்ஸ் வந்து கொனேஷன். டு நாட் ஃபியூஸ் அமாங் தெம்செல்ஸ் அது வந்து டிஸ்டிங்க்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? எஸ், வாட் அபவுட் ஃப்ரீ? டு நாட் ஃபியூஸ் அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார் வந்து ஃப்ரீ இல்லையா? ஓகே, அட்னேஷன் வரும்போது அட்னேஷன் விச் ரெஃபர்ஸ் டு ஃபியூஷன் ஆஃப் ஸ்டேமன்ஸ் வித் அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ். ஓகே, நமக்கு ஒரு ஸ்டேமன் மற்ற ஃப்ளோரல் பார்ட்ஸோட ஃபியூஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அது ஃப்ரீ. அதுக்கு ஆப்போசிட் தான் அட்னேஷன். அட்னேஷன் வரும்போது ஒரு ஆண்டர்சன் வேர்டில் இருக்கிற ஸ்டேமன் அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸோட ஃபியூஸ்டாக இருக்கிறது தான் அட்னேஷனாக இருக்கும். ஓகே, இது அட்னேஷன் அப்படின்னு வரும்போது அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ் இல்லையா? ஓகே, அதர் ஃப்ளோரல் பார்ட்ஸ் வரும்போது இது எட்டிரோக்ளமைடஸ் ஃப்ளாராக இருக்குன்னா கேலிக்ஸ் யூனிட்டில் இருக்கிற செப்பல்ஸோடையோ இல்லை கரோலா யூனிட்ஸில் இருக்க பெட்டல்ஸோடையோ அது ஃபியூஸ்டாக இருக்கும். ஓமோக்ளமைடஸ் ஃப்ளாராக இருக்குது அப்படின்னா பீரியாந்த் வேர்டில் இருக்கிற டெப்பல்ஸோட ஃபியூஸ்டாக இருக்கும். எஸ், இதே பைசெக்ஷுவல் ஃப்ளாராக இருக்குது அப்படின்னா கைனிஷம் வேர்டில் இருக்கிற கார்பல்ஸோட ஸ்டிக்மாவோடையோ ஓரியோடையோ இல்லை ஸ்டைலோடையோ ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா அதுவும் அட்னேஷன் தான். எஸ், அட்னேஷன் என்றது ஆண்டர்சன் வேர்டில் இருக்கிற ஸ்டேமன் அந்த ஃப்ளாரில் இருக்கிற மற்ற ஃப்ளோரல் பார்ட்ஸோட ஃபியூஸ்டாக இருக்கிறது தான் அட்னேஷன் அப்படி டேர்ம் பண்ணியிருப்பாங்க. இட் மேபி இதில் ஃபர்தராக நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டேமன்ஸ் வந்து இதில் என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் இருக்குன்னா எபிசெஃபாலஸ், எபிபெட்டாலஸ், எபிடெபாலஸ் அண்ட் கைனோஸ்டீஜியம், பொலினியம், இப்படி நிறையா கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். எபிபெட்டாலஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்டேமன்ஸ் வந்து பெட்டல்ஸோட அட்னேட்டடாக இருக்கிறது தான் எபிபெட்டாலஸாக இருக்கும். எஸ், எப்பி எப்படின்னா ரெண்டு மீனிங் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஒன்று அவுட்டர், இன்னொன்று அட்டாச்மெண்ட். எஸ், இந்த இடத்துல இந்த எப்பின்றது அட்டாச்மெண்ட்டை ரெஃபர் பண்ணுற டேர்மாக இருக்கும். எதோட அட்டாச்சாக இருக்கும் அப்படின்னா பெட்டாலஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்படின்னா பெட்டல்ஸோட. ஓகே, இந்த ஸ்டேமன்ஸ் which are adnated or fused with petals are termed as epipetalous. Yes, epipetalous அப்படின்னா ஸ்டேமன்ஸ் பெட்டல்ஸோட அட்டாச்சாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பிரிஞ்சால் அண்ட் டாட்ரா மெட்டல். எஸ், பிரிஞ்சால் டாட்ரா ரெண்டுமே உனக்கு தெரியும். செகண்ட் ஒன் எபிசெஃபாலஸ். எபிசெஃபாலஸ் வரும்போது ஸ்டேமன்ஸ் ஆர் அட்னேட் டு செப்பல்ஸ். ஓகே, ஒரு ஆண்டர்சன் மேலே இருக்கிற ஒரு ஸ்டேமன் கேலிக்ஸ் வேர்டில் இருக்கிற செப்பல்ஸோட ஃபியூஸ்டாக இருக்குது, அட்னேட்டடாக இருக்குது அப்படின்னா அதுதான் எபிசெஃபாலஸாக இருக்கும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் கிரீவிலியா பிளான்ட். எஸ், இந்த கிரீவிலியா பிளான்ட் காமனாக சில்வர் ஓக் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. ஓகே, அப்போது சில்வர் ஓக்கில் இருக்கிற ஃப்ளார் வந்து ஃப்ளாரில் இருக்கிற செப்பல்ஸோட நமக்கு ஸ்டேமன்ஸ் அட்டாச்சாக இருக்கிறதுனால இதை எபிசெஃபாலஸ் ஆண்டர்சம் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. கிரீவிலியா அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எபிடெபாலஸ். எபிடெபாலஸ் டெப்பல்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? பீரியாந்தோடைய யூனிட் தான் டெப்பல்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கும். வாட் இஸ் பீரியாந்த்? த accessory well which do not differentiated into neither calyx nor corolla. ஓகே, ஒரு ஃப்ளாரில் இருக்கிற அக்சசரி பார்ட்டை கேலிக்ஸ்னு கன்சிடர் பண்ண முடியாது, கரோலான்னு கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னா அதுதான் பீரியாந்த் வேல் இல்லையா? அந்த கண்டிஷனை மோனோக்ளமைடஸ் கண்டிஷன் ஆர் ஹோமோக்ளமைடஸ் கண்டிஷன் அப்படி சொல்லுவாங்க. அந்த வேர்லை பீரியாந்த் அப்படின்னு டேர்ம் பண்ணுவாங்க. பீரியாந்தோட யூனிட்டு இல்லை பீரியாந்தோடைய மெம்பர்ஸை டெப்பல்ஸ் ஆர் ஃபில்லஸ் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் பீரியாந்த் வந்து க்ரீன் இன் கலரில் இருக்கும். அதனால் இந்த பீரியாந்த் வேர்ல இருக்கிற டெப்பல்ஸோட ஃபியூஸ்டாக இருக்கிறது, டெப்பல்ஸோட ஸ்டேமன் ஃபியூஸ்டாக இருக்கிறது, அட்டாச்சாக இருக்கிறது, யுனைட்டடாக இருக்கிறது எபிடெபாலஸ் ஆர் எபிஃபில்லஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. எபிடெபாலஸ்னாலும் எபிஃபில்லஸ்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். இங்கே ஸ்டேமன்ஸ் வந்து விச் ஆர் அட்னேட்டட் டு டெப்பல்ஸோட ஸ்டேமன் அட்டாச்சாக இருக்குது அப்படின்னா எபிடெபாலஸ் ஆர் எபிஃபில்லஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் அஸ்பாரகஸ் ஸ்பீஷஸ். எஸ், நம்ம ஃபஸ்ட் என்ன படித்தோம்? எபிபெட்டலஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் படித்தோம் இல்லையா? எஸ், இதில் பாருங்கள், நமக்கு
இது என்ன பிளான்ட் உனக்கு நல்லா தெரியும். எஸ் டாட்ரா மெட்டல். டாட்ரா மெட்டலுடைய கரோலா கட் ஓப்பன், கரோலாவை கட் பண்ணி ஓப்பன் பண்ணுறச்ச நமக்கு ஸ்டேமன்ஸ் எல்லாம் யூஸ்வலாக ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாமே தலாமஸ்லேருந்து அரைஸ் ஆகணும் இல்லையா. நமக்கு இங்கே பாரு பெடிசலோடைய டிப்பில் தான் தலாமஸ் இருக்கும், தலாம் இருக்கும். அந்த டிப்பில் இருந்து தான் நமக்கு செப்பல்ஸ் இருந்தாலும் பெட்டல்ஸ் இருந்தாலும் ஸ்டேமன்ஸ் இருந்தாலும் ஆண்டிஷமாக இருந்தாலும் கைனிஷமாக இருந்தாலும் எல்லாமே நமக்கு தலாமஸ்லேருந்து அரைஸ் ஆகணும். ஆனால் இதில் ஆண்டிஷம் வந்து கரோலாலேருந்து டெவலப் ஆகிருக்கு இல்லையா. அப்போது கரோலாலேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா கரோலாவோட அட்டாச்சாக இருக்குது, எப்பிக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்படி கரோலா வேர்லோட அட்டாச்சாக இருக்கிற ஸ்டேமனு எப்பி பெட்டாலஸ் கண்டிஷன் இப்படி சொல்லுவாங்க. எஸ் கரோலா எப்பி பெட்டாலஸ் ஸ்டேமன்ஸ் அப்படின்னு உனக்கு லேபிள் பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த இடத்துல தான் நமக்கு ஸ்டேமன் வந்து ஃபிலமெண்ட் வந்து கரோலாவோட அட்டாச்சாக இருக்கும். எஸ் நமக்கு ஃபிலமெண்ட்டோடைய ரோல் பார்த்தோம் இல்லையா. ஒரு ஆந்தலோபை தலாமஸோட கனெக்ட் பண்ணுறது தான் ஃபிலமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, தலாமஸோட மட்டும் கிடையாது, ஒரு பெட்டல்ஸோடையோ இல்லை செப்பல்ஸோடையோ இல்லை கார்பல்ஸோடையோ இல்லை டெப்பல்ஸோடையோ அட்டாச் பண்ணுறதுக்கு கூட நமக்கு ஃபிலமெண்ட்டோடைய ரோல் தான். எஸ் எப்பி பெட்டாலஸ் ஸ்டேமனில் ஃபிலமெண்ட் எங்கே எதோட அட்டாச்சாக இருக்குது அப்படின்னா கரோலாவோட அட்டாச்சாக இருக்கும். இப்படி கரோலாவோட அட்டாச்சாக இருக்கிற ஸ்டேமனை தான் எப்பி பெட்டாலஸ் ஸ்டேமன்ஸ் அப்படி டேர்ம் பண்ணியிருப்பாங்க. கேஸ் இது டாட்ரா மெட்டல். எஸ் இந்த ஃப்ளார் உனக்கு தெரியும், பிரிஞ்சால் ஃப்ளார். பிரிஞ்சால் அண்ட் டாட்ரா மெட்டல் இது ரெண்டுமே எப்பி பெட்டாலஸ்க்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் எப்பி டெப்பாலஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. எப்பி டெப்பாலஸ் அப்படின்னா டெப்பல்ஸோட ஃபியூஸ்டாக இருக்கிறது எப்பி டெப்பாலஸ். இது வந்து எப்பி செஃபாலஸ். எப்பி செஃபாலஸ்க்கு எக்ஸாம்பிள் கிரீவிலியா. எஸ் இதில் பாருங்கள் நமக்கு ஆந்தர் வெல் ஆண்டிஷன் வெல்ல இருக்கிற ஸ்டேமன்ஸ் வந்து தேர்ட் வெல் ஆஃப் ஃப்ளார் வந்து அதோடைய யூனிட்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டேமன்ஸ் நமக்கு செப்பல்ஸோட அட்டாச்சாக இருக்கும். செப்பல்ஸோட அட்டாச்சாக இருக்கிறது தான் எப்பி செஃபாலஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த எப்பி செஃபாலஸ்க்கு எக்ஸாம்பிள் கிரிவிலியா, சில்வர் ஓக் பிளான்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ இது வந்து எப்பி டெப்பாலஸ். இதில் அழகாக ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா. இந்த ஒயிட் கலரில் இருக்கிற வேர்ல் வந்து கேலிக்ஸா கரோலாவா இப்படி பார்த்தீங்கன்னா இது கேலிக்ஸும் கிடையாது, கரோலாவும் கிடையாது. இதில் க்ரீன் கலரில் இருக்கிறது தான் கேலிக்ஸ் நினச்சிக்கூடாது. க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து பெடிசல் தலாமஸாக இருக்கும். ஓகே, இந்த தலாமஸ்லேருந்து நமக்கு 3 கிளாமாடஸ் ஃப்ளார் டெவலப் ஆகும். விச் மீன்ஸ் இங்கே வந்து கேலிக்ஸா இந்த ஒயிட் கலர் ஆக்சசரி ஆர்கனை கேலிக்ஸனும் கன்சிடர் பண்ண முடியாது, கரோலான்னு கன்சிடர் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் இது வந்து பீரியன்த் வேலாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்ஸும் டெப்பல்ஸாக இருக்கும். இந்த டெப்பல்ஸ்லேருந்து தான் எஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பிக்சர்லேயே தெரியுது பாரு, டெப்பல்ஸோட ஸ்டேமன்ஸ் அட்டாச்சாக இருக்கும். ஓகே, இப்படி டெப்பல்ஸோட அட்டாச்சாக இருக்கிற அட்னேட்டடாக இருக்கிற ஸ்டேமனை எப்பி டெப்பாலஸ் ஆர் எப்பிஃபில்லஸ். எஸ் இதுதான் அஸ்பாரகஸ் ஸ்பீஷஸ். அஸ்பாரகஸ் இஸ் an example for எப்பி டெப்பாலஸ் ஆர் எப்பிஃபில்லஸ் கண்டிஷன். நெக்ஸ்ட் ஒன் கைனோஸ்டீஜியம். கைனோஸ்டீஜியம் என்னது ஸ்டேமன் அண்ட் ஸ்டிக்மாவோடைய ஃபியூஷன் ப்ராடக்டை தான் கைனோஸ்டீஜியம். கொனேஷன் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டேமன் அண்ட் ஸ்டிக்மா ஆர் ஃபியூஷன் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டிக்மா அண்ட் ஸ்டேமனை தான் கைனோஸ்டீஜியம் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் கேலட்ரோஃபஸ் அண்ட் ஆர்கிடேசி. எஸ் கேலட்ரோஃபஸ்ன்றது இருக்கும். ஆர்கிடேசி நீங்கள் நிறைய பொக்கேலலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பாட்டிலலாம் பார்த்துருப்பீங்க. எஸ் கேலட்ரோஃபஸ் அண்ட் ஆர்கிடேசி மெம்பர்ஸில் வந்து இந்த ஃபியூஸ்டு ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டிக்மா அண்ட் ஸ்டேமன் சொல்லக்கூடிய கைனோஸ்டீஜியம் இருக்கிறத நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பொலினியம். பொலினியம்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ் எல்லாமே ஃபியூஸ் ஆகி ஆல் டுகெதராக ஒரு சிங்கிள் மாஸாக சிங்கிள் யூனிட்டாக அப்பியர் ஆகிறது தான் பொலினியமாக இருக்கும். எஸ் இது கேலட்ரோஃபஸ். கேலட்ரோஃபஸில் நமக்கு இந்த இடத்துல ஒரு எல்லோ கலர் சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது பார்க்க முடியுது இல்லையா. ஓகே, இதுதான் பொலினியமாக இருக்கும். ஓகே, இந்த பொலினியமில் பொலினியம் சாக் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கு இல்லையா. ஓகே, இதுக்குள்ளே இருக்கிற ஒரு செல் மாதிரி ட்ரா பண்ணியிருக்காங்க இல்லையா, அது எல்லாமே ஒரு போலன் கிரெயின்ஸாக இருக்கும். ஓகே, நிறைய போலன் கிரெயின்ஸ் ஒரு லோப்லேயும் இருக்கக்கூடிய எல்லா போலன் கிரெயின்ஸும் ஆல் டுகெதராக ஃபியூஸ் ஆகி ஒரு சிங்கிள் யூனிட்டாக இருக்கும். அதுதான் பொலினியம். ஓகே, இந்த 2 பொலினியம் இந்த ரெட்டினாகுலம் அண்ட் டிஸ்க் மூலமாக கனெக்டடாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல இன்செக்டோடைய லெக்கில் இந்த இடம் மாட்டிக்கும், ஹூக் மாதிரி மாட்டிக்கும். அப்போது இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக
இன்செக்ட் மூலமாக பாலினேட் ஆகிறதுக்காக இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரல் அடாப்டேஷன் இந்த பிளான்ட்டில் இருக்கும். இதுதான் பொலினியமாக இருக்கும். பொலினியம்ன்றது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஒரு ஆந்தர் லோபில் இருக்கிற போலன் கிரைன்ஸ் எல்லாமே ஆல் டுகெதராக சிங்கிள் மாஸாக இருக்கிறது தான் பொலினியமாக இருக்கும். போலன் கிரைன்ஸ் ஆர் ஃபியூஸ்டு டுகெதர் ஆஸ் எ சிங்கிள் மாஸ். இது உனக்கு கிளியரா? பொலினியம் அப்படின்னா என்னன்னு தெரியுதா? இது கேலட்ரோஃபஸ் எருக்கம்பூ. இந்த எருக்கம்பூவில் உனக்கு பொலினியம் இருக்குது. பொலினியம் என்றது ஒரு ஆந்தர் லோபில் இருக்கிற எல்லா போலன் கிரைன்ஸும் ஆல் டுகெதராக ஃபியூஸ்டாக கொனேட்டடாக ஒரு சிங்கிள் மாஸை ஃபார்ம் பண்ணும். அந்த சிங்கிள் மாஸ் தான் பொலினியம். பொலினியம் இஸ் ரிப்போர்ட்டட் இன் கேலட்ரோஃபஸ். கைனோஸ்டிஜமும் பொலினியமும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. பொலினியம் என்றது ஒரு ஆந்தர் லோபில் இருக்கிற எல்லா போலன் கிரைன்ஸும் கொனேட்டடாக ஆல் டுகெதராக ஒரு சிங்கிள் மாஸாக இருக்கிறதுனா அதுதான் பொலினியம். கைனோஸ்டிஜம் என்றது ஸ்டிக்மா அண்ட் ஸ்டேமன் ரெண்டும் ஃபியூஸ்டாக இருக்கிறதுனா அதுதான் கைனோஸ்டிஜம். நமக்கு கேலட்ரோஃபஸ், கைனோஸ்டிஜம் ஆஸ் வெல் அஸ் பொலினியம் ரெண்டுத்துக்குமே எக்ஸாம்பிள். அஃப்கோர்ஸ் நமக்கு பொலினியமில் கேலட்ரோஃபஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆர்கிடேசி மெம்பர்ஸ் கூட பொலினியம்க்கு எக்ஸாம்பிள் தான். இது ஆர்கிட் ஃப்ளாக். இதுலேயும் நமக்கு பொலினியா கொடுத்துருக்காங்க இல்லையா? இதோட ஹை மேக்னிஃபிகேஷன் வியூ கீழே இருக்கிறது. பொலினியா இதில் உனக்கு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சா? இதுதான் பொலினியா. இது பொலினியானா என்னென்னு பார்த்தோம். ஒரு ஆந்தர் லோபில் இருக்கிற எல்லா போலன் கிரைன்ஸும் கொனேட்டடாக ஃபார்ம் பண்ணுற ஸ்ட்ரக்சர் தான் பொலினியம் பார்த்தோம் இல்லையா? எப்படி கேலட்ரோஃபஸில் பொலினியம் டெவலப் ஆயிருந்துச்சோ அதே போல் தான் இந்த ஆர்கிடேஸ்லேயும் பொலினியா டெவலப் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் கைனோஸ்டிஜம்க்கு மட்டும் கிடையாது, பொலினியாவுக்கும் நமக்கு ஆர்கிடேசி ஆஸ் வெல் அஸ் கேலட்ரோஃபஸ் ரெண்டுமே எக்ஸாம்பிள் தான். தேங்க்யூ.